நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்திகள் ஒரு பார்வை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தியின் மறு ஒலிபரப்பு. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். புதுடில்லியில் கையெழுத்து பிரதிகளை மின்னணுமயமாக்கும் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை சிறப்புரையாற்றுகிறார். நிலக்கரித்துறையில் பணியாற்றும் சுரங்க தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையிலான 3 அறிவிப்புகள் வரும் 17ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். முந்திரி சாகுபடியை அதிகரிக்கும் வகையில் கடலூரில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Chandrapuram Ponnusamy Radhakrishnan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India, as by law established, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் திரு CP ராதாகிருஷ்ணன் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, தேச கட்டமைப்பு, சமூக சேவை, ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு தம் வாழ்வை அர்ப்பணித்த திரு CP ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L. முருகன் உள்ளிட்டோரும் திரு CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் இன்று மாலை கையெழுத்து பிரதிகளை மின்னணு மயமாக்கும் கியான் பாரதம் சர்வதேச மாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறார். இது சார்ந்த மின்னணு தளத்தையும் பிரதமர் அறிமுகம் செய்கிறார். கையெழுத்து பிரதிகளை மின்னணு மயமாக்கி அதனை பாதுகாத்து பொதுமக்கள் அவற்றை பயன்படுத்த இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் திறனின் கலாச்சார பெருமையை மீட்டெடுத்து உலக அளவில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. இதையொட்டி நடைபெறும் கண்காட்சியில் அரிய எழுத்து பிரதிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்படுகின்றன. நாட்டின் நிலக்கரி உற்பத்தியில் கனிம வளங்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நிலக்கரி கனிம வளத்துறை அமைச்சர் திரு G. கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் சுயசார்பு பாரதம் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்களுடன் நல்லாட்சியை இலக்காக கொண்டு நிலக்கரி அமைச்சகம் தொடர் சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். இலகுவான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் உள்ளடக்கிய முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 140 கோடி இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக கூறிய அவர், நிலக்கரித்துறையில் உற்பத்தியை அதிகரிக்க உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக கூறினார். நிலக்கரித்துறையில் பணியாற்றும் சுரங்க தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையிலான 3 அறிவிப்புகள் வரும் 17ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். இதன்படி பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான சீருடை திட்டம், ஊழியர்களுக்கான கருணை தொகை 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு, நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு 1,40 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் காப்பீடு உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். கனிமத்துறையில் முறைகேடுகள் மற்றும் உயிரிழப்புகளை தடுக்க புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் மாணவர்கள் மட்டும் பயணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு பேருந்து திட்டத்தை போக்குவரத்து துறையினர் தொடர்ந்து கண்காணித்து மேலும் சிறப்புற செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் அடுத்த தலைமுறைக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் வரும் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் பொதுமக்களின் வரி சுமை பெரிதும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நுகர்வோர் பயன்படுத்தும் பால், நெல், கோதுமை, பருப்பு வகைகளுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவும், ஆயுள் காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீடு பிரீமியம்களுக்கும் வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் சரக்கு சேவை வரியின் திருச்சி மண்டல உதவி ஆணையர் தெரிவிக்கிறார்.
லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டு திட்டத்துக்கான 18% இருந்தது ஏற்கனவே அந்த பிரீமியத்துக்கு. அது இப்போது முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. தெர்மாமீட்டர் 18% இருந்தது 5% குறைக்கப்படுகிறது. மருத்துவ ஆக்சிஜன், பரிசோதனை கிட் மற்றும் திரவங்கள், உபகரணங்கள், மூக்கு கண்ணாடி போன்றவையும் 12% 5% குறைக்கப்படுகிறது. 33 உயிர்காக்கும் மருந்துகள் அவை 12% முற்றிலுமாக அவைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் முந்திரி சாகுபடியை அதிகரிக்கும் நோக்கில் கடலூரை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முந்திரி வாரிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 12 உறுப்பினர்களை கொண்டு இவ்வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் செயல்பாடுகள் மூலம் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பயன்பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழுவினர் அதன் தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள டைடல் தொழில்நுட்ப பூங்கா, தூத்துக்குடி தீயணைப்பு மீட்பு பணித்துறை, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களில் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு மொத்தம் 4,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் கெண்டை மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி வரும் 15ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வீரதீர செயல்புரிந்த 13 முதல் 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் வரும் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி சார்பில் இன்று நடைபெற்ற பிளாஸ்டிக் தவிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளை தினசரி சந்தையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாயின. தருமபுரி மாவட்டத்தில் மாணாக்கரின் நலன் கருதி கல்வி கடன் வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்களில் முத்தாய்ப்பான ஒன்று, இம்மாவட்டத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த காரணத்தை கொண்டும் பின்தங்கிவிடக் கூடாது. இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த மாவட்டத்திலே பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற நோக்கில்தான் முகாமை உங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழையாலும் கிருஷ்ணகிரி அணை நிரம்பி அணையிலிருந்து 2100 கன அடி விகிதம் உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு சாத்தனூர் அணைக்கு வருவதால் 119 அடி முழு அளவு கொண்ட சாத்தனூர் நீர் மட்டம் தற்போது 114 அடியாக உயர்ந்துள்ளதால் அணையின் பாதுகாப்பை கருதி சாத்தனூர் அணையிலிருந்து நீர்மின் நிலையத்தின் வழியாக முதற்கட்டமாக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுவையிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 16ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-14, 20-22, 21-16 என்ற செட்களில் இன்று வென்றது. ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி லக்ஸியா சென்னை இன்று எதிர்கொள்கிறார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. நாளை மீண்டும் செய்திகள் ஒரு பார்வை காலை 10 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். எப்பவுமே கேளுங்க எஃப்எம் நாளை நம்ம மதுரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். ஆல் இந்திய ரேடியோவின் வானிலை செய்திகளுக்கு நன்றி.